அனைவருக்கும் வணக்கம். டெய்லி நியூஸ் இன் சிம்பிள் இங்கிலீஷ் டே 2. ஸோ எப்போவுமே என்னோடய வீடியோவில் 2 வெக்காபுலரிஸ், அதோட தமிழ் மீனிங், எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட ஒரு ஷார்ட் ஸ்டோரியும் சொல்லுவேன். 2 லெவலில். ஃபஸ்ட் லெவல் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்ஸில் இருக்கும். 2வது லெவல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வெக்காபுலரிஸோடு சேர்ந்துருக்கும். இது மூலிமா உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங்கையும் வெக்காபுலரிஸோட தமிழ் மீனிங்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னையோட செஷனுக்கு போகலாம். டே 2. இன்றைக்கி பார்க்க போகிற கதை ஷார்ட் ஸ்டோரியில் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப கடுமையான புயல் அடிக்குது. புயலோட வேகம் 60 மைல்ஸ் பெர் ஹவர். இதனால் அந்த கடல் அலைகள் 28 ஃபீட் வரைக்கும் ஹைட் வருது. இதில் அந்த சிட்டியில் பெர்த்துங்கிற சிட்டியில் 65,000 ஹவுஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் மக்கள் ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. மக்கள் கால் பண்ணி இந்த எமர்ஜென்சி கால் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணாலுமே அவங்க எலக்ட்ரிசிட்டி சேஞ்ச் பண்ணுறது கூட முடியல. ஏன்னா ஸ்ட்ரோம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்களால சேஞ்ச் பண்ணது கூட முடியலை. ஜெரால்டன் அப்படிங்கிற பிளேஸில் இந்த ஸ்ட்ராங் வைண்டு இட் மேக்ஸ் டஸ்ட் ஸ்ட்ரோம். புழுதி புயல் வேறு. இதனால் புழுதி புயல் வருது. எங்கே பார்த்தாலும் புழுதியாக இருக்குது. பார்க்க முடியலை. ஸோ இது இந்த மாதிரி ஒரு கடுமையான புயல் 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இது ஒரு ரொம்ப ரேராக தான் வந்திருக்குது. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியை தான் எப்படி சிம்பிளாக இங்கிலீஷில் எழுதுறோன்னு பாருங்கள். லெவல் 1. On Monday, a heavy storm hits Western Australia. Strong wind makes big waves. The speed of wind is more than 60 miles per hour. The waves are 26 feet high. ஸோ ரொம்ப ஹெவி ஸ்ட்ரோம், ரொம்ப கடுமையான புயல் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் தாக்குது. அது இந்த புயல்னால் பிக் வேவ்ஸ், கடல் அலைகள் எழும்புது. இதெல்லாம் 26 ஃபீட் ஹையில் இருக்குது அந்த கடல் அலைகள். The storm damages many houses. In Perth, 65,000 houses are without electricity. Many people call the emergency service. People need help. However, it is not possible to fix the electricity network in the strong wind. இந்த கடுமையான புயலில் அந்த எலக்ட்ரிசிட்டி 65,000 வீடுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஆனால் சரி செய்ய முடியல. ஏன்னா இந்த ஸ்ட்ராங் வைண்டுனால எதுவுமே தொட முடியலைங்க. ஜெரால்டன்கிற பிளேஸ் இல்லை. இன் ஜெரால்டன், strong wind makes a dust storm. The people cannot see anything in the dust. Dust stormங்கிறது புழுதி புயல். இந்த புயல் அங்கே இப்போது கடல் பக்கத்தில் இருந்தால் கடல் அலைகள் எழும்புது. அங்கே ஃபுல்லாமே ஒரு டிசர்ட் ஏரியா போல் புழுதியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் புழுதி, எதுவுமே பார்க்க முடியல. ஸோ such storm are not normal in Western Australia. Weather experts says that such storm come once every 10 years. A tropical storm meets cold air. The result is rare and very heavy storm. ஸோ இந்த ஸ்ட்ரோம் ஒரு நார்மல் கிடையாது, ரேராக தான் வந்திருக்குது. 10 இயர்ஸ்க்கு ஒரு தான் வரும் போல். இந்த ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம், அந்த ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம்ங்கிறது வெப்பமண்டல காற்றும்பாங்க. இந்த தாழ்மண்டல மலை, வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பமண்டல உயர் அழுத்தம் அப்படின்பாங்க. ஸோ அதை தான் ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம் மீட்ஸ் கோல்ட் ஏர். ஓகே, அந்த வெப்பமண்டலம் ஒரு குளிர்ச்சியான பிளேஸ்க்கு தாழ்வான இடத்த பார்த்து போகும்ல, அந்த மாதிரி இந்த ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம் மீட்ஸ் கோல்ட் ஏர். த ரிசல்ட் இஸ் ஏ ரேர் அண்ட் வெரி ஹெவி ஸ்ட்ரோம். இந்த வெப்பமண்டல காற்று எதை மீட் பண்ணுது? ஒரு கோல்ட் ஏரை மீட் பண்ணுறப்ப இட் கிரியேட்ஸ் த heavy storm. So it happens very rarely. It happens rarely. Okay. So tropical stormங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. டஸ்ட் ஸ்ட்ரோம்ங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதே லெவல் 2ல் எப்படி எழுதலாம்? சேம் திங். On Monday, a heavy storm hits the coastline of Western Australia. Weather experts said that such weather was very unusual in this part of Australia. இங்கே ஹெவி ஸ்ட்ரோம் ஹிட்ஸ் த ஹோஸ்ட் லைன் ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஹோஸ்ட் லைனுங்கிறது அந்த
பார்டர், அது பேர் என்ன, கடல், கடற்கரை விளிம்பு. கோஸ்ட் லைனுங்கிறது கடற்கரை விளிம்பு. இது வந்து ரேராக நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ்பர்ட். The Manga tropical storm collided with a cold front and the result was very heavy storm. ஸோ லாஸ்ட்டில் தான் பார்த்தோம் லெவல் 1ல் ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம்னா என்னென்ட்டு அதோட நேம் வச்சுருக்காங்க, மேங்கா ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம். அந்த வெப்பமண்டல காற்று வந்து கொலிடட் வித் கோல்டு ஃப்ரண்ட், கோல்டு ஏரோட மிக்ஸ் பண்ணுறப்ப அது போகிறனால ரெண்டும் ஜாயின் பண்ணுறனால, ரெண்டும் தாக்குறனால the result was a very heavy storm, right? Heavy rain and strong wind damaged the house and the electricity infrastructure in Perth. More than 6,000 houses were without electricity and it was not possible to repair the infrastructure until the storm ended. புயல் முடிகிற வரைக்கும் அதை நம்ம ரிப்பேர் பார்க்க முடியாது. It was not possible to repair the infrastructure until the storm ended. The strong wind reached the speed of more than 60 miles per hour and in Geraldton they caused a dust storm. ஸோ இங்கே ஸ்ட்ராங் வைண்ட் வந்து 60 miles per hour இருக்கனால ஜெரால்டனில் டஸ்ட் ஸ்ட்ரோம் க்ரியேட் ஆகுது. ஸோ த ஸ்ட்ராங் வைண்ட் ரீச்டு ஸ்பீட் ஆஃப் மோர் தென் 60 miles per hour. ஸோ த டஸ்ட் ஸ்ட்ரோம் கிரியேட்டட் இன் த ஜெரால்டன் எழுதிடலாம் ஷார்ட்டாக. ஸோ இந்த மாதிரி சொதப்ப வேணாம். The strong wind reached in the speed of more than 60 miles per hour, which created the dust storm in Geraldton. Okay, hundreds of people called emergency service for help. However, officials did not report any injuries. ஸோ ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படலை, யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இன்றைக்குள்ள ஸ்டோரி இது தான். ஸோ இன்றைக்குள்ள வக்காபரிஸ், டுடே வக்காபரிஸ் 2. கிரின்னுங்கிறது ஸ்மைல், அதோட மீனிங் வந்து ஸ்மைல் தான். பல்லிழிக்கிறது, ஒரு சிரிப்பு சிரிக்கிறது, ஒரு புன்னகைக்கிறது, அதோட மீனிங் வந்து கிரின். ஓகே, ஹீ கிரின்ட் வித் பிளஸர் ஆஸ் ஹீ ரிசீவ்டு ஹிஸ் ப்ரைஸ். அவன் வாங்குறப்ப இல்லைன்னா வாங்குறதால் அவன் ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ப்ரைஸை வாங்குறப்ப ஒரு ஸ்மைல் பண்ணான். அவன் ப்ரைஸை வாங்குறனால ஹீ ஸ்மைல்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஹீ ஸ்மைல்ட் வித் ப்ளஷர், சந்தோஷத்தோட ஸ்மைல் பண்ணால். ஆஸ் ஹீ ரிசீவ்ட் ஹீஸ் ப்ரைஸ், அவனோட ப்ரைஸ் வாங்குறனால ஹீ ஸ்மைல்டு. ஓகே, இல்லைன்னா ஹீ கிரின்டு. ஞாபகம் வந்துச்சுன்னா கிரிண்டுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ஸ்மைல்டுன்னு சொல்லிடுங்க. She had a big grin on her face. ஃபேஸில் வந்து பெரிய சிரிப்பு புண்ணு இருந்துச்சு. She had a big smile. She had a big grin on her face. நான் பார்க்குறப்ப சிரிச்சு தானே இருந்தா. She had a grin. Okay, she had a grin, a big grin on her face at the time of Isa, right? Next, today's second vocabulary, jibe. ஜைபுங்கிறது நமட்டு சிரிப்பு, ஒரு ஏளனச் சிரிப்பு, கிண்டலாக சிரிக்கிறது தான் ஜைபு. ஸோ வந்து கிரின்னுங்கிறது சாதாரண ஸ்மைலு, அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. இந்த ஜைபுங்கிறது நெகட்டிவ் ஆட்டிடியூடு, ஏளனமாக சிரிக்கிறது. ஸோ இகழ்ச்சி செய்கிறது, எள்ளி நகையாடுது. சி மேட் எ ஜாய்ப் அபவுட் மை வெயிட். நான் குண்டாக இருக்கிறனால என்னை ஏளனமாக சிரிச்சா. சி மேட் எ ஜாய்ப், ஏளனமாக சிரிச்சா. சி மேட் எ ஜாய்ப் அபவுட் மை வெயிட், என்னோடய வெயிட்டை பார்த்து அவள் ஏளனமாக சிரிச்சா. ஓகே, ஸோ இன்றைக்குள்ள வொக்காபுலரிஸ் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஜைபுங்கிறது கிண்டலுக்கு சிரிக்கிறது. கிரின்னுங்கிறது ஜஸ்ட் ஸ்மைல். டஸ்ட் ஸ்ட்ரோம் தூசி புயல், புழுதி புயல். ஓகே, கொலிடடுங்கிறது கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து மோதுறது தான் கொலிடட், மோதுறது. அண்ட் ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம்ங்கிறது வெப்பமண்டல காற்று, ட்ராபிக்கல் லேண்டுன்னு சொல்லுவாங்க, வெப்பமண்டல ஏரியா. ஓகே, ஹெவி ஸ்ட்ரோம் ரொம்ப கடுமையான புயல். ஹோஸ்ட் லைன்
கடற்பகுதி விளிம்பு, கடல் எல்லை, அதெல்லாமே ஹோஸ்ட்லைன், ரைட்? ஸோ இவ்வளோ தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இன்றைக்குள்ள வொக்காபுலரிஸ். ஓகே, தேங்க்யூ.